சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து வணிகர்கள் நல சங்கம் 7ஆம் ஆண்டு விழா சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் 7ஆம் ஆண்டு விழா தலைவர் MS பஷீர் அகமது தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் கந்தவேல், பொருளாளர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் AM விக்ரமராஜா, சேப்பாக்கம் பகுதி செயலாளர் 9வது மண்டல குழு தலைவர் மதன் மோகன், சிந்தாதிரிப்பேட்டை காவல் ஆய்வாளர் தனசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். இதில் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்க தலைவர் VP மணி மற்றும் வணிகர்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். இதில் நாகாஸ், சினி, ஆடல் பாடலுடன் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வந்திருந்த அனைவருக்கும் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் வழங்கப்பட்டது. இதில் சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து வணிகர்கள் நலசங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். மாநகராட்சி அதிகாரிகளுடைய அத்துமீறல் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு கடையை சீல் வைப்பு, அதற்கு அவதார தொகை 25,000 ரூபாய். ஆனா 25,000 ரூபாய் அதிகாரிகள் போடுகின்றாங்க. அந்த கடையினுடைய முதலீடு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 25,000 முதலீடே இருக்காது. ஆகவே இது போன்று துறையினுடைய அதிகாரிகள் வியாபாரிகளையும் இந்நாட்டு மக்கள் நாங்கள் இந்த நாட்டில் நாங்களே வேலை வாய்ப்பை உற்பத்தி செய்து மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய வர்க்கம் வணிக வர்க்கம். ஆகவே வணிகர்களை பாதுகாக்க வேண்டும். முத்தவருக்கு கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், தங்க முட்டையிடும் மாற்று அவர்களை அறுத்து விடாதீர்கள். தங்க முட்டையிடும் மாற்று வணிகர்கள் அப்ப என்ன செய்யலாம்? பதமாக அவர்களை வழிநடத்தினால் உங்க அரசுக்கு தங்க முட்டை இட்டுக் கொண்டே இருப்பார்கள் என்பதை சொல்லி 7 ஆண்டுகள் இப்பதான் தொடங்கமாக இருந்தது சிந்தாதிரிப்பேட்டை சங்கம். 7 ஆண்டுகள் நிகழ்வு என்பது மிக அற்புதம். அடுத்த ஆண்டு 8வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில தொடக்கத்திலிருந்து நிறைவு பெறும் வரை உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லி வருகின்ற 42வது வணிகர் தின மாநில மாநாடு சென்னையில், வருகின்ற வணிகர் தினம் 42வது மாநில மாநாடு சென்னையில் இந்த அரங்கத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்களோ அதை தாண்டி மரியாதைக்குரிய பஷீர் அவர்கள் இந்த மூவர்ண கொடியை கையில் ஏந்தி கொண்டு ஊர்வலமாக மாநாட்டுகளை நுழைய வேண்டும். அப்பொழுது மரியாதைக்குரிய சாமுவேல் அவர்கள், எங்க சிந்தாதிரிப்பேட்டை தலைவர் அவர்கள் மிக கூட்டத்தோடு மாநாட்டு நுழைவாயில் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி என்னோடு வந்து சொல்லுகின்ற பொழுது நான் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை ஓடோடி வந்து வரவேற்பேன் என்பதை சொல்லி இந்த ஆண்டு நிகழ்வோடு தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். நீங்க எடுத்த காரியத்திலே வெற்றியே கிடைக்க வேண்டும். வெற்றியை வாழ்த்தி வாய்ப்பு நன்றி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.